அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிப்பு. அரசியல் சார்பு இல்லாதவரை அறிவித்து எதிர்பாராத நகர்வை மேற்கொண்ட இந்தியா கூட்டணி. துணை ஜனாதிபதி தேர்தலில் பிராந்திய அரசியலை கையில் எடுத்துள்ள தேசிய கட்சிகள். திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முயன்ற பாஜகவுக்கு அவர்கள் பாணியிலேயே பதிலடி கொடுத்த காங்கிரஸ். மும்பையில் 4வது நாளாக தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மும்பையில் கனமழையால் தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தல். பகல் 12:30 மணி வரை மட்டுமே செயல்பட்ட மும்பை உயர்நீதிமன்றம். மும்பையை அடுத்த தானே நகரில் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளத்தில் மூழ்கிய கார். உள்ளூர்வாசிகள் நீரில் குதித்து நீந்தி சென்று உள்ளே இருந்தவர்களை மீட்ட காட்சிகள் வைரல். மும்பையில் கனமழையால் நீரில் மூழ்கிய ரயில் தண்டவாளங்கள். விரைவு ரயில்கள், புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். பல்வேறு நகரங்களுக்கு விமான சேவை பாதிப்பு. மும்பையில் கனமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை. தேங்கிய மழைநீரில் ஆனந்த குளியலிட்டு சிறுவர்கள் உற்சாகம். டெல்லியில் அபாய அளவை கடந்து கரை புரண்டோடும் யமுனை நதி. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். இமாச்சல பிரதேசத்தில் மேலும் ஒரு பகுதியில் மேக வெடிப்பு. குலு மாவட்டத்தில் காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு, சாலைகள் துண்டிப்பு. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தால் மக்கள் வெளியேற முடியாமல் தவிப்பு. உயிரை பணயம் வைத்து மக்களை மீட்கும் ராணுவ வீரர்கள். கர்நாடகாவின் ஜோகர்வியில் வெள்ளப்பெருக்கு. அருவியின் சத்தம், பசுமையான சுற்றுப்புறத்தை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். பாகிஸ்தானில் வெள்ளம் வடிந்தாலும் மக்கள் மனதில் விலகாத சோகம். மனதை கணக்கு செய்யும் ட்ரோன் காட்சிகள்.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,00,000 கனஅடியாக அதிகரிப்பு. இன்று இரவுக்குள் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்ப்பு. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். முன்னாள் ராணுவ வீரர்களை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய திட்டம். வேலூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் துணியில் பேசியது அநாகரிகம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவரை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பழனிசாமி பரப்புரையின் போது கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸை செல்ல வைத்தது திட்டமிட்ட சதி. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கண்டனம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு கனிமொழி MP சந்திப்பு. தமிழகத்திற்கு தர வேண்டிய நபார்டு நிதியை விரைந்து விடுவிக்க கோரும் முதல்வரின் கடிதத்தை வழங்கினர். நெல்லையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி மறுத்ததாக கூறி பாஜக சார்பில் நாளை போராட்டம். பேனர்கள் வைக்க மட்டுமே கட்டுப்பாடு விதித்ததாக காவல்துறை விளக்கம். பதினாறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வரும் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி பதிலளிக்க வேண்டும். நேரிலோ கடிதம் வாயிலாகவோ பதில் அளிக்கலாம் என ராமதாஸ் தரப்பு பேட்டி. மதுரையில் நடக்கவுள்ள தாவேக மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். மருத்துவ உதவிக்காக 300 மருத்துவர்கள் 500 மருத்துவ உதவியாளர்கள் தயாராக இருப்பார்கள் என நிர்வாகிகள் தகவல். மதுரை மாநாட்டை ஒட்டி கும்பகோணத்தில் தாவேகவினர் வைத்துள்ள பேனர்களை காவல்துறையினர் அகற்றுவதாக குற்றச்சாட்டு. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. கட்டடத்தில் சிக்கியவர்களை மீட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். பாம்பன் மீனவர்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்த இலங்கை நீதிமன்றம். அபராதம் செலுத்தாவிட்டால் 3 மாத சிறை தண்டனை என்றும் தீர்ப்பு. ராமேஸ்வரத்தில் ரயிலை மறித்து போராட்டம் நடத்திய மீனவர்கள். இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்கள் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல். சேலத்தில் ராபிஸ் நோய் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. 3 மாதங்களுக்கு முன்பு வளர்ப்பு நாய் கடித்ததற்கு உரிய சிகிச்சை எடுக்காததால் விபரீதம். சென்னை ஆலந்தூரில் சிறுவனை கும்பலாக சேர்ந்து துரத்திய தெரு நாய்கள். நாமக்கல்லிலும் இதேபோன்று நடந்த சம்பவத்தில் தப்பிய சிறுவன்.
உடல் உறுப்புகளை விற்பனை செய்வது அபாயகரமானது, கொடூரமானது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு. 2442 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பக்தர் ஒருவர் 121 கிலோ தங்கம் நன்கொடை. நிறுவனத்தில் லாபம் கிடைத்ததால் தொழிலதிபர் நன்கொடை என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தகவல். பிரபல மலையாள ராப் பாடகர் வேடனை கைது செய்ய தடை விதித்தது கேரள உயர்நீதிமன்றம். உறவு முறிந்ததால் அது பாலியல் வன்கொடுமை ஆகாது எனவும் கருத்து. இந்தியா, சீனா, ரஷ்யா இடையில் வேகமெடுத்துள்ள வணிக பேச்சுவார்த்தைகள். அமெரிக்காவின் நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை. ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள காட்டுத்தீ. மேகக்கூட்டம் போல விண்ணை முட்டும் புகை மூட்டம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் துணை கேப்டன், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு இல்லை. அதிசயம்தான். இடம், விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.